கோவையை சேர்ந்த ஆஸ்பை நிறுவனம் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் என வாக்குறுதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களை கவர கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்துள்ளது. முதலீட்டாளர்களை நம்ப வைக்க விளம்பரங்களில் பிரபல நடிகைகளை களமிறக்கியுள்ளது. முன்னதாக கடந்த 2022 ஆண்டு கோவையில் ஆஸ்பை நிறுவனத்தின் தொடக்க விழாவில் நடிகை தமன்னா உள்ளிட்ட சினிமா பிரபலங்கள் தொழில் அதிபர்களை அந்த நிறுவனத்தினர் பங்கேற்க வைத்துள்ளனர். அதன் பின்னர் 3 மாதங்களுக்கு பிறகு மகாபலிபுரத்தில் உள்ள சொகுசு விடுதியில் விழா நடத்தியதுடன் பிரபல நடிகையான காஜல் அகர்வால் மூலம் தங்களிடம் முதலீடு செய்த ஏராளமானோருக்கு சொகுசு கார்களை பரிசாக வழங்கி அதிக முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளார்கள். இதனால் உண்மை என்று பலர் நம்பி பணம் செலுத்தியுள்ளனர். இப்படி டெல்லி, ஒடிசா, மகாராஷ்டிரா உள்பட நாட்டின் பல்வேறு பகுதியில் ரூபாய் 50 கோடி வரை முதலீடு செய்துள்ளார்கள். ஆனால் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை நம்பி முதலீடு செய்தவர்களுக்கு ஆஸ்பை நிறுவனத்தால் பணத்தை கொடுக்க முடியவில்லை. நிறுவனம் பெரும் நஷ்டம் அடைந்துள்ளது. இதனால் முதலீட்டாளர்களுக்கு உறுதியளித்தபடி பணத்தை கொடுக்க முடியாமல் அவர்கள் நிறுவனத்தை மூடிவிட்டனர். எனினும் ஆஸ்பை நிறுவனம் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை வைத்துக் கொண்டும் மோசடி கும்பல் ஜாலியாக இருந்துள்ளது. இந்த நிலையில் தான் புதுச்சேரியை சேர்ந்த ஓய்வு பெற்ற BSNL ஊழியர் அசோகன் 98 லட்சம் ஏமாந்ததாக அளித்த புகாரின் பேரில் புதுவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் அவர்களை தேடி வந்த போலீசார் கோவையில் நட்சத்திர ஹோட்டலில் மோசடியில் தொடர்புடைய 36 வயதாகும் நிதிஷ் ஜெயின், 40 வயதாகும் அரவிந்த்குமார் இருப்பது தெரியவந்தது. அங்கு அவர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திறப்பு விழாவில் பங்கேற்ற நடிகை தமன்னாவுக்கு ரூபாய் 25 லட்சம், காஜல் அகர்வாலுக்கு ரூபாய் 18 லட்சம் என மொத்தம் 43 லட்சம் வழங்கப்பட்டுள்ள தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனிடையே இந்த விவகாரத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க கோரி நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வாலுக்கும் புதுச்சேரி போலீசார் சம்மன் அனுப்ப வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தான் புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சி மோசடியில் நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வால் விசாரிக்கப்பட உள்ளதாக செய்தி வெளியாகி வரும் நிலையில் அதற்கு தமன்னா விளக்கம் கொடுத்துள்ளார். இந்த விஷயத்தில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை தமன்னா தெளிவுபடுத்த முயன்றார். தன் மீதான பொய்யான குற்றச்சாட்டுகள் குறித்து தமன்னா தனது ஆழ்ந்த அதிருப்தியை வெளிப்படுத்தினார். கிரிப்டோ கரன்சி மோசடியில் நான் ஈடுபட்டதாக செய்திகள் வந்துள்ளதாக என் கவனத்திற்கு வந்துள்ளது என்று தமன்னா கூறினார். இது போன்ற போலியான மற்றும் தவறான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் எனது ஊடக நண்பர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க எனது குழு செயல்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஆன்லைன் கிரிப்டோ கரன்சி செயலி மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்த வழக்கில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை திரைப்பட நட்சத்திரங்கள் தமன்னா மற்றும் காஜல் அகர்வாலை விசாரணைக்கு அழைத்துள்ளதாக முக்கிய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் நடிகைகள் தமன்னா மற்றும் காஜல் அகர்வாலின் பெயர்கள் அடிபட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரின் அறிவுறுத்தல் படி பல்வேறு இணைய வழி ஒப்பிகளையும் புதுச்சேரி காவல் நிலையத்தில் இருக்கின்ற புதிய வகை மென்பொருளில் வைத்து மேற்படி நபர்களை அடையாளம் காணப்பட்டுள்ளது. விசாரணையின் அடிப்படையில் நேற்று கீர்த்தி மற்றும் தியாகராஜன், தலைமை காவலர் மணிமொழி பாலாஜி தலைமையிலான தனிப்படை போலீசார் கோயம்புத்தூரில் வைத்து நிதிஷ் ஜெயின் மற்றும் அரவிந்த் என்ற 2 நபர்களை கைது செய்து தலைமறைவாக்க உள்ள நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் இந்த வழக்கில் கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கோயம்புத்தூர் சேர்ந்த தாமோதரன், நூர் முகமது, சந்தானம், இம்ரான் பாஷா, நந்தியப்பன், கணேசன், ஆலியா, ரேஷ்மா, பர்வீன், அன்சார் மற்றும் லுக்மான் என்பவர்களுக்கும் தொடர்பு இருப்பதும் பொதுமக்களிடம் இருந்து திரட்டி 50 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை மோசடி செய்ததில் இதில் மூளையாக இருந்து செயல்படுத்த பாபி என்கிற சைது உஸ்மான் மற்றும் இம்ரான் பாஷா என்பவர்கள் குறிப்பிடத்தக்கது. தனிப்படை போலீசார் அவர்களை பிடிக்க கோயம்புத்தூர் பகுதியில் முகாமிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதில் தொடர்புடைய நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களை கைது செய்ய துரித நடவடிக்கை எடுக்கப்படும். கிரிப்டோ கரன்சியில் அதிக லாபம் கொடுக்கிறோம் என்று நிறைய விளம்பரங்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. மேலும் MLM முறையிலும் உங்களுக்கு முதலீடு செய்தால் மிக அதிக லாபமும் மற்றும் பல மடங்கு லாபமும் கிடைக்க செய்யும் என்ற விளம்பரம் சமூக வலைதளங்களில் பொதுவாகவே நிறைய வந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தும் சென்ற ஆண்டு மட்டும் 25 கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்கள் பணத்தை இழந்துள்ளனர். உடனடி லோன் கொடுக்கிறோம். முதலீடு செய்தால் அதிகம் அடங்கா லாபம் கிரிப்டோ
கரன்சியில் அதிக லாபம் என்றும் வருகின்ற அனைத்து விளம்பரங்களுமே இணைய வழி மோசடிக்காரர்களால் ஜோடிக்கப்பட்டது. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருந்து பணத்தை இழக்க வேண்டாம் என முதுநிலை கண்காணிப்பாளர்கள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.